அடுத்ததா பிரதமரின் இளையோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இந்த திட்டம் வந்து 3 கட்டங்களாக வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு திட்டம் வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 1.0 வந்து 2015 வந்து ஏற்படுத்தப்பட்டது. 2.0 வந்து 2020 வந்து ஏற்படுத்தப்பட்டது. 3.0 வந்து 2021 வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வராங்க 3 கட்டங்களாக. இதனுடைய நோக்கம் சரி ஓகே, இதனுடைய நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இளையோர் திறன் மேம்பாடு நம்மளுடைய திட்டத்தினுடைய நேம்லேயே இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, வேலையில்லாத இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங்ஸை கொடுக்கறது, இல்லை ஜாப் ஃபேர் நடத்தி அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதாவது அஃபிஷியலாக குறுகிய கால பயிற்சியும் வேலைவாய்ப்பு மேலாக்கல், அதாவது ஜாப் ஃபேர்லாம் வந்து நடத்த போகிறாங்களாமா. முதல் 3 கட்டங்களாக வந்து மொத்தமாக 717 மாவட்டங்கள்லையும் 400 கோடி இளைஞர்களையும் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகே. இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா www.pmkvyofficial.org. இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டாக வந்து இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னா விளையாட்டு இந்தியா திட்டம், அதாவது கேலோ இந்தியா ஸ்கீம்ஸ். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. எப்போ வந்து ஏற்படுத்தினோம் பார்த்தீங்கன்னா 2017 அக்டோபர் மாதம் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு இதில் வந்து நல்ல திறமையாக இருக்கிற மாணவர்களையும் கல்லூரி இளைஞர்களையும் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக கல்வி உதவித்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்க போகிறாங்க. அதிகபட்சம் வந்து ஒரு 1000 இளம் விளையாட்டு வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்காக 20 யூனிவர்சிட்டி சென்டர்ஸ், அதாவது பல்கலைக்கழக மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டு வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2018 டெல்லியில் வந்து நடந்திருக்கும். 2வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் 2019 வந்து நடந்திருக்கும். 3வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020 கவுகாத்தியில் வந்து நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் போகலாம். சங்கல்ப் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம். சங்கல்ப் திட்டம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கானது. அதாவது இந்த வணிகம் சார்ந்த தொழில்களில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கை கொடுத்து அவங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்போது வணிகம் செய்கிறவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா வணிகம் சார்ந்த தொழில்களில் இந்தியா வந்து ஒரு நல்ல தன்னிறைவை வந்து அடையுன்றது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக வந்து இருக்குது. அப்போது இந்த திட்டம் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரி 19 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 2023 3.5 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா www.msde.government.in www.tnskill.tn.government.in இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தே திட்டம். இந்த திட்டம் வந்து யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கானது. இந்த திட்டத்தினோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். இது வந்து 2022-23 தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம். இந்த திட்டத்தில் துப்புரவு பணியாளர்கள் மனித மலத்துடனுடைய டைரக்ட் கான்டாக்டை வந்து தடுக்கணும். அதாவது கைகளில் வந்து மனித மலத்தை வந்து தடுக்கணும். அவங்களுடைய பொருளாதார அதிகாரத்தை வந்து மேம்படுத்தணுன்றது தான் இதனுடைய நோக்கமாக வந்து இருக்குது. இவங்க வந்து இந்த குப்பை கழிவுகள்லாம் வந்து அல்றது மூலமாக ஏற்படுற உயிரிழப்புகளை வந்து தடுக்கணுன்றது தான் இந்த நமஸ்தே திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்ததா PM ஸ்ரீ திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஸ்ரீன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. நாடு முழுவதும் இருக்க ஒரு 14,500 பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுத்து அதனுடைய தரத்தை வந்து மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இதனுடைய இலக்கு ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022-23 2026-27 வரைக்கும் இருக்கும். இதில் முக்கியமாக இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கிற முக்கியமான கூறுகளை வந்து கலந்து ஆலோசிக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னு
பார்த்தீங்கன்னா ஸ்மைல் திட்டம் 2022. ஸ்மைல் திட்டம் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கானது. அதாவது திருநங்கைகள் வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்விற்கான திட்டமாக வந்து இதை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு தங்குறது வீடு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற தங்குற வீடுக்கான திட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிமா கீரே திட்டம் தான் வந்து என்னென்னா திருநங்கைகளுக்கு தங்கும் வீடு கொடுக்குற திட்டம். ஸ்மைல் திட்டத்தினுடைய அப்ரிவேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஃபார் மார்கினேட் இண்டிவிஜுவல் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். குறிப்பான கிராமங்கள் திட்டம்ன்றது வடக்கு எல்லையில் இருக்கிற கிராமங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதனுடைய எல்லையோர அந்த பாதுகாப்பை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து இருக்குது. இந்த திட்டம் வந்து சீனாவினுடைய முன்மாதிரி கிராம திட்டத்திற்கு எதிராக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து கிபிது அப்படின்ற இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023 மார்ச் 14 தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக சங்கேதன் சே சம்ரிதி திட்டம் 2023. இது வந்து தீனதயாள் அந்தோதி யோஜனா திட்டத்தின் கீழே வந்து செயல்படுது. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட கிராமப்புற பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள சுய உதவி குழுக்களில் அவங்களுக்கு கைவினை தொழில்களை வந்து கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும், அவங்கள வந்து என்ன பண்ணணும், சம்பாதிக்க வைக்கணும். இதில் மொத்தமாக 10 கோடி பெண்களை வந்து சுய உதவி குழுக்கு கீழே வந்து கொண்டு வந்து அவங்களுக்கான ட்ரைனிங்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து வேறு ஒரு நியூ டாப்பிக்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.